ரொம்பவே ஹெல்த்தியான எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய கருப்பு உளுந்து குழம்பு எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜெனா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. ஃபஸ்ட்டு நாம் தேவையான அளவு உளுந்து எடுத்து அதை கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா கழுவிட்டு குக்கரில் சேர்த்து வேக வைக்கணும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். 3/4 கப் அளவு உளுந்து எடுத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவு உளுந்து எடுத்துக்கலாம். உளுந்து நாம் இந்த தோலோடு சேர்த்து சமைச்சு சாப்பிடும்போது தான் அதில் உள்ள சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு இந்த உளுந்தை நல்லா வறுத்துக்கலாம். கால்சியம், புரதம், இரும்புச்சத்து, நார்ச்சத்து அப்படின்னு இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. இது உடலுக்கு பலம் தரக்கூடியது. இரத்த சோகையை சரி செஞ்சு ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதய ஆரோக்கியம், எலும்பு ஆரோக்கியம்னு ஏகப்பட்ட சத்துகள் நிறைந்த இந்த கருப்பு உளுந்தை கண்டிப்பாக எல்லோரும் உணவில் சேர்த்துக்கணும். ஒரு 1-1.5 நிமிஷம் வரைக்கும் இது உளுந்து நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்ததுக்கப்புறமா தண்ணி ஊற்றி ஒரு 2 தடவை நல்லா கழுவிட்டு வந்துடலாம். இப்போது இந்த உளுந்தம்பருப்பு வேகிறதுக்கு ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் சின்ன வெங்காயம் தோல் நீக்கிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி சேர்த்தா போதும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க தேவையில்லை. பருப்பு நல்லா வேகட்டும். இந்த டைமில் நாம் இந்த சுரைக்காவை கட் பண்ணிட்டு வந்துடலாம். நமக்கு தேவையான அளவு சுரைக்காய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு அரை சுரைக்காய் மட்டும் எடுத்திருக்கேன். 4-5 விசில் வச்சதும் நமக்கு பருப்பு நல்லா வெந்து வந்துடும். குக்கரை ஓப்பன் பண்ணி அதை நல்லா ஒருக்க மசிச்சு விட்டுக்கலாம். சில பருப்பு நமக்கு பார்க்குறதுக்கு முழுசாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நல்லா வெந்துருச்சு. நம்ம திரும்ப சுரைக்காவும் சேர்த்து இன்னும் 2 விசில் வைப்போம். அதனால் நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு கிடச்சிரும். எல்லாத்தையும் நல்லா கரண்டி வச்சு கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி சுரைக்காவை சேர்த்துக்கலாம். நான் உள்ள எந்த விதையுமே எடுக்காமல் எல்லாத்தையும் சேர்த்து தான் கட் பண்ணியிருக்கேன். அதோட தோலை மட்டும் நீக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சின்ன சின்ன பீஸாக கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி கட் பண்ணால் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசால் பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எந்த அளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 3/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் செய்கிற குழம்பு அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போது பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு திரும்ப நமக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இப்போ திரும்ப ஒரு அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் இப்போது ஒரு 1.5 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சுரைக்காய் நிறைய தண்ணி சத்து நிறைந்த காய். இந்த சுரைக்காய் உடலை குளிர்ச்சியாக வச்சுருக்கிறதுக்கும், தோல் பளபளப்பாக இருக்கிறதுக்கும், முடி ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும், உடலில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. 1.5 டம்ளர் அளவு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவு குழம்பு கன்சிஸ்டன்சி இருக்கணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போது சுரைக்காய் வேகட்டும். நாம் இந்த குழம்புக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவு கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் ஒரு 4 சின்ன வெங்காயம் எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை ரொம்ப சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, சும்மா லைட்டாக சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதையெல்லாம் வெங்காயம் நல்லா வதங்க தண்டியும் வதக்கிக்கலாம்.
இப்போ 2 விசில் வச்சு எடுத்தாச்சு. திரும்ப ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பருப்பு, சுரைக்காய் எல்லாமே நல்லா சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ இந்த டைமில் உப்பு போதுமான்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நாம் தாளித்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற பொருட்களை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ரொம்பவே ஆரோக்கியமான சூப்பர் டேஸ்டான உளுந்தம்பருப்பு சுரைக்காய் போட்ட குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தோல் நீக்கின உளுந்தம்பருப்பை விட தோலோடு இருக்கிற இந்த உளுந்தம்பருப்பில் தான் ரொம்பவே சத்துக்கள் நிறையா இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் இந்த மாதிரி சுரைக்காய் போட்டு உளுந்தம்பருப்பு போட்டு குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதுக்கு கூட்டு எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு துண்டு நார்த்தங்காய் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டோன்னா இந்த குழம்பு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.